வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொன்னமராவதி ஊருக்கு தான் போகணும். சூப்பராக பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இந்த வாட்டி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பஸ்ஸில் தான், ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகணும். நல்ல சாங்கு, அதை ஊரெலாம் போகும்போது ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டே போகணும். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தான் போகணும், ஈவினிங் ரிசப்ஷனுக்கு. அங்கே போயிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு அங்கே பிக்சர் எடுக்காமல் விடுவோமா? ஸோ அங்கேயும் போய் அழகாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வாழை இலையில் செம சூப்பராக சாப்பிட்டோம். ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டோம். த நெக்ஸ்ட் டே மார்னிங் வெட்டிங்க்காக கிளம்பிட்டோம். இதான் என்னோடய காஸ்டியூம். அங்கே அழகான ஒரு பிள்ளையார் இருந்தார், அவரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அழகாக மண்டபத்தில் போய் ஒரு குரூப் பிக் எடுத்துக்கிட்டு சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், தோசை, பூரி, வடை நல்லா சாப்பிட்டோம். அங்கேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா உடைய பிராட்டி அம்மன் திருக்கோவில் இருந்தது. சூப்பராக அங்கே போனோம். கோவில் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கோவிலோட தூண்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல சுவாமியை ப்ரே பண்ணிவிட்டு அங்கேயும் கொஞ்சம் குரூப் பிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கிராமத்தோட மண் வாசனையில் சூப்பராக அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா அழகாக அங்கே ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ரசிச்சுக்கிட்டே வந்தோம். மார்னிங் டைமில் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே நடந்து வரும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அழகான பிள்ளையார் கோவில் இருந்தார். ஸோ அங்கேயும் போயிட்டு சூப்பராக பிள்ளையாரையும் பார்த்துட்டு அழகாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். மேரேஜ் முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பிட்டோம். அழகாக அங்கேருந்து பொன்னமராவதியிலேருந்து திருச்சிக்கு தான் பஸ் ஏறணும். இந்த வாட்டி கவர்மெண்ட் பஸ் தான் ஏறினோம். ஸோ அப்போ கொஞ்சம் மழை டைம் வேறு. ஸோ மழை கொஞ்சம் பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே மண் வாசனையில் சிலு சிலு காற்றோட சாரல் மழையில் அழகாக பச்சை பசேல் இருக்க வயல்வெளியை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப 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 நல்லா இருந்தது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அந்த மாதிரி தான் இருந்தது. ரோடே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மழை பெஞ்சு அந்த தெரியும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அதோட நான் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறத சூப்பராக இருந்தது. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனோம். திருச்சி பஸ் ஸ்டாண்டும் அழகாக வந்துட்டோம். ஸோ அங்கேயும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து எங்கே போகிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகான சூப்பரான ஒரு கிராமத்தையே உங்களுக்கு நான் அழகாக சுற்றி காமிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.